கட்சி நடத்துற. மக்கள் மனசுல எட்டமே பிடிக்காத நீ எப்படி நீ விஜய் குறை சொல்லலாம்? கரூர் சம்பவத்த திரும்ப இழுக்கிற. அதே மாதிரி பண்ற இந்த உப்பு தண்ணிய நல்ல தண்ணியா மாத்துற விஷயங்கள், திட்டங்கள் இருக்கு. அதையும் நீ ஒரு குறை சொல்ற. அதுக்கப்புறமா இந்த தண்ணி பிரச்சனை, மேகதாது அணை, அதுக்கும் நீ ஒரு குறை சொல்ற. அதுக்கப்புறம் சிஎம் ஆனதுக்கப்புறம் 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்றதுக்கு பதிலா, நீ ஏன் கல்வி வந்து இலவசமா தரேன்னு சொல்லக்கூடாது? ஏன் இலவச பஸ் குடுக்குற? எல்லாத்தையுமே ஒரு குறையா சொல்ற. ஒரு சிஎம்மா அந்த சீட்ல நீ உட்கார்ந்து பாரு. 15 வருஷமா நீ கட்சி நடத்துற. நீயும் ஒரு நடிகன் தான். அதே மாதிரி நீ சீமான் கிடையாது. சைமன் இப்பதான் எல்லாம் தெரிய வருது. நீ ஒரு கிறிஸ்டின். ஏன் அத வந்து மறைக்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு அசிங்கம்? இல்ல எனக்கு புரியல. ஏன் சைமன்னு சொல்லியே நீ பேசலாமே? ஏன் சீமான்னு மாத்திருக்க? மக்கள் மனசுல நீயா இடம் பிடிச்சிருக்கணும். அந்த இடத்துல ஜோசப் விஜய்ன்னு இப்பதான் நீங்க சொல்றீங்க. ஏன் முன்ன சொல்லலன்னு கேட்குறீங்களா? இதே கேள்வி நான் கேட்கிறேன். ஏன் சைமன்னு நீங்க வைக்கக்கூடாது? நாம் தமிழர் கட்சியில ஒரு தலைவனா, நான் சைமன், என்னுடைய பேர் சைமன், சீமான் கிடையாது அப்படின்னு ஏன் வெளிப்படையா நீங்க சொல்லக்கூடாது? ஏன் அதை மறைக்கணும்? அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு பேர் தான். அதையே நீ மறைக்கிறன்னா, இன்னும் பின்ன என்னலாம் நீ மறைச்சி வந்து ஒரு கட்சி நடத்துவ? என்னலாம் நீ மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்துவ? இதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து ஒரு 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 யோசனையை தூண்டுது. ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்குது. அதனாலயே என்னவோ உன்னை மதிக்கவே மாட்றாங்க. நேத்து இன்னைக்கு வந்தவர்றா எங்க ஆளு. நடிகனா இருந்து இன்னைக்கு அரசியல்வாதிக்கு நேத்து இன்னைக்கு 3 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தலைவனா ஒரு முதலமைச்சர் விஜய் அன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சு உட்கார்ந்துருக்காரு. அவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்னைக்கு மக்கள் வந்து நோட் பண்றாங்க. நாம என்னென்னலாம் பண்றேங்கிறத அவரு மக்கள்கிட்ட தெரிவிக்கிறார். உன்னால முடியுமா? இல்ல நான் வந்து கடன் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், எங்கேயும் வந்து ஒத்த பைசா மக்களை ஏமாத்த மாட்டேன்ட்டு உன்னால சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அவர் சொன்னார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா போனார்ல கேம்பெயின் பண்ண. மக்களை சந்திச்சு என்ன திட்டங்கள் இருக்கு, என்னெல்லாம் நான் பண்ணுவேன், என்னெல்லாம் என்னால செய்ய முடியுங்கிறத வெளிப்படையா சொன்னாரு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் பணத்துல ₹1 நான் தொட மாட்டேன்னு சொன்னார். எந்த தலைவன் இந்த மாதிரி சொல்லுவான்? ஸ்டாலின் சொன்னது கிடையாது இதுக்கு முன்னாடி. சரியா? ஏடிஎம்கேல ஜெயலலிதாவும் சொன்னது கிடையாது. எடப்பாடின்னு சொன்னது கிடையாது. யாரும் சொன்னது கிடையாது. ஆனா இந்த மனுஷன் சொன்னாரு. மக்கள் நம்புனாங்க. நம்புன மாதிரி அந்த நம்பிக்கையை இன்னை வரைக்கும் காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. உன்னால காப்பாத்தி கொண்டு போக முடியுமா? உன்னை சிஎம்மா உட்கார வச்சா தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய கேவலம் நடக்கும். ஒரு நாகரிகம் தெரியாம, இடம் தெரியாம, கேவலமா நீ திட்டுவ. ஒவ்வொருத்தவனையும் நாய் மாதிரி. அப்ப அவன்லாம் என்ன பண்ணுவான்? உன்னை எந்த அளவுக்கு அவனை வந்து அசிங்கமா திட்டுவான்? நீ எல்லாம் விஜய் பத்தி பேசலாமா? சொல்லு. ஃபர்ஸ்ட் அந்த 15 வருஷ கட்சிக்கு ஒரு மரியாதையை சேர்க்கப்பாரு. அதுக்கு ஒரு அர்த்தமா ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துலயாவது ஜெயிக்கப்பாரு. அதுக்கப்புறமா நீ விஜயை பத்தி பேசலாம். நான் விளக்கமா பேசலாம். ஆனா உனக்கு அவ்வளவு தேவையில்லை. இதுவே போதும்.